வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற உள்ள சனி பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி நடைபெறப் போகிறது. இதனால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கு 2025இல் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி விரிவாக காண்போம். நீண்ட நாட்களாக தனது கும்பராசியில் அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது கும்பராசியில் இருந்து வெளியேறி குரு பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள மீனராசியில் பிரவேசிக்க உள்ளார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 9:44 கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து மீனராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாக உள்ளார். முதலில் நாம் காண இருப்பது ஏழரை சனி. ஏழரை சனியை 2.5 ஆண்டு காலமாக பிரித்து சொல்லலாம். முதல் 2.5 வருடத்தை விரயசனி என்றும், அடுத்து வரக்கூடிய 2.5 வருடத்தை ஜென்மசனி என்றும், இறுதியாக வரக்கூடிய 2.5 வருடத்தை பாதச்சனி என்றும் அழைக்கின்றோம். கடந்த ஆண்டு 2023இல் இருந்து மகர ராசிக்கு பாதசனியும், கும்பராசிக்கு ஜென்மசனியும், மீனராசிக்கு விரயசனியும் நடைபெற்று வருகிறது. இனி வரக்கூடிய சனி பெயர்ச்சியால் மேச ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து அடுத்த 2.5 வருடம் விரயசனி நடைபெற உள்ளது. மீன ராசிக்கு விரயசனி முடிந்து ஜென்மசனியும், கும்பராசிக்கு ஜென்மசனி முடிந்து பாதசனியும் நடைபெற உள்ளது. மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் இருந்து முழுமையாக விடுதலை அடைய உள்ளீர்கள். ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது நடைபெறுவது அர்த்தாஷ்டம சனியாகும். ராசிக்கு 7இல் சனி பகவான் வரும்போது நடைபெறுவது கண்டக சனியாகும். ராசிக்கு 8இல் சனி பகவான் வரும்போது அஷ்டம சனி நடைபெறும். வரும் சனி பெயர்ச்சியின் போது மகரம், கடகம், விருச்சிக ராசிக்காரர்கள் சனியின் பாதிப்பில் இருந்து விடுபட உள்ளீர்கள். மேச ராசிக்கு விரயச்சனியும், ரிஷப ராசிக்கு லாபச்சனியும், மிதுன ராசிக்கு கர்மச்சனியும், கடக ராசிக்கு பாக்கியச்சனியும் நடைபெறப் போகிறது. சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி, கன்னி ராசிக்கு கண்டகச்சனி, துலாம் ராசிக்கு ரோகச்சனி, விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனி, தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, மகர ராசிக்கு சகாய சனி, கும்பராசிக்கு பாதசனி, மீன ராசிக்கு ஜென்மசனி நடைபெற உள்ளது. இனி இந்த பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு உண்டாகும் சுபபலன் என்ன என்பதனையும், அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம். நடைபெற போகும் இந்த சனி பெயர்ச்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். விருச்சிக ராசி அன்பர்களே, ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டு வந்த நீங்கள் அதற்கு அடுத்தபடியாக வந்த அர்த்தாஷ்டம சனியால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்திருப்பீர்கள். வரும் 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது. அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிறார் சனி பகவான். அந்த வகையில் என்னென்ன நற்பலன்களை சனி பகவான் அள்ளித்தரப் போகிறார், எதில் கவனமாக இருக்க வேண்டும் என தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசிக்காரர்களின் ராசி அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் என்பது போர்க்காரகன், இரத்தக்காரகன், நிலமகன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களைப் போல யாரும் யோகம் செய்தவர்கள் இல்லை. அதே சமயம் பிரச்சனைகளை சந்திப்பவர்களும் யாரும் இல்லை என்று சொல்லலாம். இவர்களுடைய பலவிதமான பிரச்சனைகளுக்கு இவர்களே மூல காரணம் என்றே சொல்லலாம். ராசியாதிபதியே 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதால் இவர்களுக்கு ஏற்படும் நோய், வழக்கு, எதிரி ஆகியவற்றிற்கு காரணமாக இவர்களே அமைவார்கள். இவர்களுடைய எதிரிகளை இவர்களே உருவாக்குவார்கள். பின்னர் அவர்களை மெதுவாக வெற்றி அடைவார்கள். இதற்கு முன்பு ஏழரை சனியில் இருந்தபோது ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து இருப்பார்கள். ஏழரை சனி முடிந்த உடனேயே அர்த்தாஷ்டம சனி தொடங்கியது. இப்போது இவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு குரு பார்வை கிடைத்ததால் உங்களுடைய விஷயங்கள் ஏதோ நடந்து கொண்டிருக்கும். ஆனால் கைகளுக்கு எந்த பலன்களும் வந்திருக்காது. சனி பகவான் 6ஆம் வீடு, 10ஆம் வீடு, ஜென்ம ராசியை பார்ப்பதால் ஜான் ஏறினால் முலம் சறுக்கும். இவர்கள் இடம், வீடு, வாகனம் தொடர்பான சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனைகளை சந்தித்து இருப்பார்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் 2025 சனி பெயர்ச்சியால் அர்த்தாஷ்டம சனி பூர்ணமாக விலகுகிறது. இதனால் குழந்தைகள், வீடு, வாகனம், தாய் தொடர்பான விஷயங்கள், ஆடம்பரம் போன்ற அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஏற்றம் இல்லை என்றாலும் எந்த ஒரு இறங்கு முகமும் இருக்காது. அடுத்த 2.5 ஆண்டுகள் சுப பலன்கள் உண்டாகும். சனி பகவான் 11ஆம் வீட்டை பார்ப்பதால் லாபம் உண்டாகும். வெளிநாட்டு தொடர்பில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சனி குருவின் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் தனஸ்தானத்தில் பிராப்தம் ஏற்படும். கடன்கள் அனைத்தும் அடைபடும். லாபம் அதிகரிக்கும். நிலம், வீடு வாங்க வாய்ப்புள்ளது. முதலீடு செய்ய தொடங்குவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே சண்டை சச்சரவுகள் வருவதை தடுக்க வேண்டும்.
உங்களுடைய ஜாதகத்துக்கு அனுகூலமான பலன்கள் 5ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொடுக்க உள்ளார். சத்ரு தொல்லை, எதிரி தொல்லை, நோய் போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். முதலீடு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குரு பகவான் அஷ்டமத்தில் மறைகிறார். 4ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார். குறிப்பாக கடன் கொடுப்பது, முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் கூடுதல் கவனம் ஏற்படும். புதிய முயற்சிகள், தொழில்நுட்பத்துறை, சட்டத்துறை, தகவல் தொடர்பு துறை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியான காலகட்டமாக இது அமையும். விருச்சிக ராசி பெண்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் அஷ்டமத்தில் மறைகிறது. செவ்வாய் என்பது கணவனை குறிக்கும். அதனால் உடல்நிலை, கணவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்கள் மனதில் பட்டதை பேசுவார்கள். யாரிடம் பேசினாலும் கவனமாக பேசுவது நல்லது. செவ்வாய் என்பவர் தொடக்கத்தில் 9ஆம் வீட்டில் நீச்சம் என்பதால் தந்தையின் உடல் நலத்திலும் கவனம் வேண்டும். ராசியாதிபதி செவ்வாய் பகவான் என்பதால் பொதுவாக இவர்களுக்கு முருக வழிபாடு மற்றும் குரு வழிபாடு கை கொடுக்கும். சனி பகவானுக்கு பிரத்யேக வழிபாடு தேவையில்லை. சிறப்பு பரிகாரம். நவ கிரகங்களில் சனி பகவான் நீதி தவறாதவர். அவரவர் கர்ம வினைகளுக்கு உரிய பலனை தவறாமல் வழங்குபவர். பொதுவாக சனி பெயர்ச்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள். அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பில் இருந்து விடுபட பல எளிய பரிகாரங்கள் உள்ளன. ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும். பிறகு சூரியனை வழிபட வேண்டும். சூரியனை வழிபட்ட பிறகு குளக்கரையிலோ மரத்தின் அடியிலோ உள்ள விநாயகரை 3 முறை வலம் வந்து வழிபட்டு விட்டு பொடி செய்த பச்சரிசி மாவை தரையில் போட வேண்டும். அப்படி போடும் மாவை எறும்புகள் எடுத்துச் செல்லும். குறிப்பாக வன்னி மரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷம். இந்த பரிகாரத்தை எப்போதுமே தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது. ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால் அவருக்கு சந்தேக புத்தி வந்துவிடுகிறது. யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திவிடும். 7.5 சனியின் பாதிப்பை விடவும் அஷ்டமத்து சனி மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட பின்கூறும் நியதிகளை கடைபிடித்தால் பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம். சனி தசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும். அதற்காக கோபப்படக்கூடாது. பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். தினமும் காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைக்கவும். பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடவும். கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம். வன்னி மர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும். சனிக்கிழமை அன்று அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும். விநாயகர் வழிபாடு செய்யலாம். அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம். தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வருவது நன்மை தரும். ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவலாம். சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு. அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம். சித்தர்களின் பீடங்கள், ஜீவ சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம். வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும். இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொடுத்து வணங்க வேண்டும். தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம். கால்கள் இல்லாமல் நடக்க இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம். இந்த வழிமுறைகளை முறையாக கடைபிடித்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.